ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குமரன் நர்சரி கார்டன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே இது கன்னியாகுமரி ரோட்டில் சாமிநாதபுரத்தில் ரைட் சைடில் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே நமக்கு தேவையான எல்லா பிளான்ட்ஸுமே கிடைக்கும். இங்கே நம்ம என்ட்ரன்ஸ்லேயே ஒரு புத்தா ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உள்ளே போனாலே அந்த செடிகளெல்லாம் வாங்க என்ன பாருங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ் அங்கே இருந்துச்சு. என்ன செடி கேட்டாலுமே அங்கே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் செடி இருந்துச்சு. அது இன்டோராக இருக்கட்டும், அவுட்டோராக இருக்கட்டும், எல்லா பிளான்ட்ஸுமே இருந்துச்சு. இப்போ நமக்கு ஒரு லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நம்ம தென்னம்பிள்ளை வைக்கணும்னு நினைக்கிறோம். அது ஹைப்ரிட்டாக இருக்கட்டும், நாட்டு தென்னம்பிள்ளையாக இருக்கட்டும், எல்லா வெரைட்டியாக தென்னம்பிள்ளையும் அங்கே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு மொத்தமாக வேணும்னாலும் சரி, சில்லறையாக வேணும்னாலும் சரி, அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. அங்கே வேலை பார்க்குற ஒவ்வொரு அக்காமாரும் அவ்வளோ எப்போ கூப்பிட்டு என்ன பிளான்ஸை பற்றி கேட்டாலும் அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. நமக்கு இப்போ ஒரு மன அழுத்தம் இருந்தால் கூட நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்ம அதை யோசிக்கிறத விட இந்த மாதிரி கார்டன்லாம் போய் நம்ம விசிட் பண்ணோம், நமக்கு அந்த மன அழுத்தம் நமக்கு குறையும். நீங்களும் கண்டிப்பாக அந்த சைடு போனால் குமரன் நர்சரியை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அங்கே ரோஸ்மெரியாக இருக்கட்டும், சாண்டலாக இருக்கட்டும், தென்னம்பிள்ளையாக இருக்கட்டும், ஆரஞ்சியாக இருக்கட்டும், மா செடியாக இருக்கட்டும், பலாப்பழ செடியாக மரமாக இருக்கட்டும், கொய்யா செடியாக இருக்கட்டும், தாழம்பூ செடி, அப்புறம் ரோஸ்மெரி, லில்லி, வாட்டர் ஆப்பிள், மாதுளை, அப்படி நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் செடிகள் இருந்துச்சு. அங்கே ஒரு லிரிக்ஸ் எழுதி வச்சுருந்து, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற அந்த லைன்ஸ் என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. அப்புறம் அங்கே ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. சந்தன மரம் கூட கீரை வச்சுருந்தாங்க. அப்போ ஏன் அப்படி கலத்தி வச்சுருக்கேங்க அப்படின்னு கேட்கும்போது சந்தன மரமும் கீரையும் சேர்ந்து வளரும்போது சந்தன மரம் பெருசா, நான் பெருசா, நீ பெருசா அப்படின்னு சொல்லி அது வளருமா. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த கதை. இதெல்லாம் இன்டோர் பிளான்ட்ஸு. உங்களுக்கு எல்லா வெரைட்டி இன்டோர் பிளான்ட்ஸும் கிடைக்கும். அங்கே லக்கி பேம்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் செம்பருத்தி, வெரைட்டி ஆஃப் செம்பருத்தி தான் அங்கே பெஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. அப்போ அவங்க மொபைலில் எடுத்து அந்த கலரை காணிக்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ நல்லா பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு நல்லா பிடிச்சதுனால இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக அங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.